ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா, ரீச் ஆக முடியுமா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகாது அதையும் வந்து நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வந்து குதிரை கொம்பு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. குதிரை கொம்பு பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுன்றதும் குதிரை கொம்பு மாதிரி தான். ரொம்பவே கஷ்டப்படணும். அதாவது செலிபிரிட்டிஸ் மத்தவங்களுக்கு சொல்லல, அதாவது சின்ன திரையில இருந்துட்டு இது மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லயே பாத்தீங்கன்னா 100K 300K அவங்களாம் ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துல, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இந்த இந்தியால இத்தனை ஜனங்கள மத்தியில இருக்கக்கூடிய நாம, ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடியவங்க நாம வந்துட்டு ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரீச் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல ரீச் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியூஸும் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகுவோம். ஆனா அவங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட 1 வீக்ல 100K ரீச் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடும், அவங்களுக்கு அமௌண்ட்டும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு 4 வருஷம் 3 வருஷம் முக்குன்னு முக்குனாலும் குதிரை கொம்புன்றாங்களே, அதே மாதிரிதான் எட்டாத பிடிக்க முடியாத இதாதான் இருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 365 நாளைக்குள்ள 4000 மணி நேரம் டைமை வந்து நம்ம ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அதையும் ரீச் பண்ணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபரையும் ரீச் பண்ணும். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். ஆனா 4000 மணி நேரம் வாட்ச் அவர் வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து முடியவே முடியாதுங்க. நம்ம எவ்வளவுதான் நல்லா வீடியோ கிளாரிட்டி கொடுத்தாலும், நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து சஜஷன் வந்து பண்ணவே பண்ண மாட்டாங்க. அதாவது யூடியூப் தரத்துல இருந்து. அது ஏன் அப்படின்னு எனக்குமே இது நாள் வரைக்கும் தெரியல. இட்ஸ் ஓகே, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். இப்படிதாங்க நீங்க வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும். இதுல இருந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய ஏர்ன் பண்ணும். லட்சமா மத்த சேனல் சம்பாதிக்கிறாங்க, நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து குதிரை கொம்புதாங்க. அது வந்து நம்ம கைக்கு பிடிக்க முடியாத ஒரு இதுதான். சரி, நீங்க வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் நான் எதுக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், கண்டினியூவா போட்டுட்டு இருக்கேன். பாப்பாவை வந்து இந்த இத்தனை கோடி மக்கள்ல பார்க்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் வந்து சொல்லிக்கிறேன். பாப்பா வந்து ஸ்பெஷல் சைல்டுன்றது பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வளர்ந்து வர மருத்துவ உலகத்துல பாப்பாவுடைய டயக்னோசிஸ்க்கு மேபி மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து யாரனா சொல்ல மாட்டாங்களா, இது மாதிரி வந்து உங்க பாப்பாவுடைய டயக்னோசிஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நப்பாசை தான். அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து நம்மளுடைய யூடியூப் சொந்தங்கள்ட்ட நான் வந்து கண்டிப்பா அந்த சமயத்துல ஹெல்ப் கேட்பேன். கண்டிப்பா அவங்களும் உதவி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதை வந்து நான் சொல்லிட்டேன்னா நான் வந்து எதுக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்னு. யாருக்கெல்லாம் இந்த யூடியூப் செட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுமை இல்லாதவங்க. அதாவது ஒரு 2 வீடியோஸ் 10 வீடியோஸ் போட்டுட்டு என்னப்பா வியூஸ் போல, என்னப்பா இதாகல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து சாத்தியமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை வேணும். யூடியூபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பொறுமை இருக்கணும். அதுக்கப்புறம் சாமர்த்தியம் இருக்கணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும். எப்படி டீல் பண்ணணும், யார வந்து எந்த இடத்துல கட் பண்ணும், இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து புத்திசாலித்தனம் வந்து இருக்கணும். அதை வந்து புரிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மனதைரியம் அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய மில்லியன் வியூஸ் போகும்போது, ஷார்ட்ஸ் வீடியோவே மில்லியன் வியூஸ் போகும்போது பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. 10ல ஒருத்தர் வந்துட்டு பைத்தியம், மென்டல், இது மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணா பத்தாதுங்க, நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த மனதைரியம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கு, நான் வந்து சும்மா இருக்கேன், நான் வந்துட்டு வெட்டியா இருக்கேன் அதனால சும்மா வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா பரவாயில்லைங்க. இல்ல நீங்க வந்து வீடியோஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இத வந்து தேர்ந்தெடுக்கவே எடுக்காதீங்க, மத்ததை தேர்ந்தெடுங்க. அதாவது நம்ம ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், மத்த எதுலனா கான்சென்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதான், நாள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை வந்து நிறையவே இருக்கணும். இந்த ஒரு சோசியல் மீடியாக்குள்ள முன்னாடி வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை நிறைய இருக்கணும். நாம வந்து ஒரு சேனலை பார்த்துதான் நம்ம வந்து நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற எண்ணமே நம்மளுக்கு வந்திருக்கும். நானும் அப்படிதான். எனக்கு வந்துட்டு பர்சனலா ஒரு 2-3 சேனல்ஸ் இருக்குதுங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல கூட விரும்பல. அவங்கள பார்த்துதான் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்கள வந்து நம்ம வீட்டுல ஒருத்தரா என்ன வந்து நாத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சிஸ்டர் வந்து என்ன நாத்துன்னு சொல்லுவாங்க. பேர் கூட சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அவங்க குழந்தை வந்து என்ன அத்தை சொன்னா அத்தை சொல்லு வீடியோ பார்த்து அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணும்போது சொல்லுவாங்க. இவ்வளவு வந்துட்டு நம்ம கூட நம்மளுடைய அன்பா நாத்தனாரா அத்தை சொல்லின்னு நல்ல அன்பா பழகிட்டு நாம வந்துட்டு சிஸ்டர் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், உங்களை பார்த்துதான் நான் வந்து மோட்டிவேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி, அதாவது என்னுடைய ஃபேமிலியா தான் நான் போன சேனல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஃபேமிலியில சொல்லுங்க சிஸ்டர் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இப்போ நீங்க மேல வர வரைக்கும் நான் தேவைப்பட்டேன் இல்லையா. நீங்க வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனா கூட எடுத்து பண்ணிருக்கலாம். அதாவது ப்ரொமோஷனா நீங்க பணம் கொடுங்க, நான் வந்து ப்ரொமோஷனா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டிருந்தா கூட நான் கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பேன். என்னுடைய கமெண்ட்ஸ பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னது இது புரியல எனக்கு. ஏன்னா சப்போஸ் மேபி யாரன்னா உங்க சேனல்ல இருந்து இந்த கமெண்ட் பார்த்தா உங்க சேனலுக்குள்ள இருந்து என் சேனலுக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பொறாமை தன்மையினாலதான் அவங்க வந்து அப்படி பண்ணாங்க. ஓகே, யாருடைய வளர்ச்சியும் யாராலையுமே பாத்தீங்கன்னா தடுக்கவே முடியாது. அதாவது வெள்ளம் தண்ணிய வந்து ஓரளவுக்கு தான் தடுக்க முடியும், அதுக்கப்புறம் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் யாருடைய வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது. இன்னும் 2-3 சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதான் பாத்தீங்கன்னா அது வந்து ஹைட் ஆகும் டெலிட் ஆகும் சொல்லலாம். அதாவது நீங்களே வந்து என்னுடைய குடும்பம் இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு வந்து வீடியோ பார்க்க வர எல்லாருமே என்னுடைய குடும்பமா தான் நான் வந்து நினைச்சிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். 1 வாட்டி 2 வாட்டி பார்த்தேன், தொடர்ந்து வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் டிலீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓ இவ்வளவு பொறாம பிடிச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சேனல் பக்கமே போறதுல விலகிட்டேன். இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. அதாவது தன்னை வந்து நான் வந்து ரொம்ப பெரிய நான் வந்து சாதனை பெண் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம முன்னாடி இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சீப்பா கீழ்த்தனமான எண்ணம் கொண்ட யூடியூபர் எல்லாம் நான் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அதனால வந்து நான் யாருக்கிட்டையும் போய் என் சேனலை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து ராபின் ப்ரோ கிட்ட போய் சொல்லுங்க சிஸ்டர், கண்டிப்பா வந்து அவங்க வந்து உங்க சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சேனல்லையும் போய் கமெண்ட் போட்டேன். தம்பி நீங்க வந்து என்ன பாப்பா வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு உங்க சேனல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். இத வந்து நான் வந்துட்டு கண்டிப்பா அவங்க பார்க்கல அந்த கமெண்ட் பார்க்கல, அதுதான் உண்மை. யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்க, அவங்க வந்து பார்க்கல, அததான் சொல்லணும். ஓகே, இனிமே நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கண்டினியூஸா வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன், பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகங்க. நான் வந்து முழுக்க எங்க அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்க அம்மா தான் உலகத்திலே மிக சிறந்த சிங்கப்பெண் சொல்லுவேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் லைவ் ஸ்டோரி போடுங்க அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தயாராகிட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து சீக்கிரத்திலே நான் வந்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியல. கண்டிப்பா மேபி ஃபியூச்சர்ல யூடியூபரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு சில
கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாடா, பை பை.